ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் இன்று 3வது திருநாமமாகிய ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி என்ற நாமத்தின் பொருளை இப்பொழுது அறிந்து கொள்ளலாம். சிறப்புடைய அரியணையில் வீற்றிருக்கும் தலைவி என்பது பொதுவான பொருள். சிங்கம் அச்சத்தை ஊட்டும் விலங்கு, அதே நேரத்தில் தர்மம் பார்ப்பது. அதாவது தனக்கு பசி எடுத்தால் மற்ற விலங்குகளை தாக்கும் மற்றும் தன்னை பிற விலங்குகள் துன்புறுத்தினாலும் தாக்கும். மற்ற நேரங்களில் வீணில் எவ்வுயிரையும் தாக்காது. ஆதலால் மேலாண்மை, தர்மம், கண்டிப்பு போன்ற இயல்புகளை உணர்த்த அரசர்கள் தங்கள் இருக்கையை சிங்கத்தின் வடிவத்துடன் உருவாக்கினர். உலகப் பேரரசியான அம்பிகையின் அரியணை மிகவும் சிறப்பு பெற்றதால் அதனை ஸ்ரீமத் சிம்மாசனம் என்றனர். தேவி வழிபாட்டில் 5 படிகளுள்ள ஒரு சிம்மாசனத்தை பாவனை செய்வார்கள். அந்த 5 படிகளையும் 5 லட்சுமிகளாக கருதுவர். அம்முறையில் ஸ்ரீ என்னும் லட்சுமியை படிகளாக பாவிக்கும் அரியணையில் அமரும் ராஜராஜேஸ்வரி எனப்படும் அம்பிகையை ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி என்றனர். ஸ்ரீமத் என்ற அடைமொழியும் மிகவும் அரிதாக வழங்கப்படும். வேதத்தின் மற்றொரு வடிவமாக கருதப்படும் இராமாயணத்தை ஸ்ரீமத் ராமாயணம் என்பர். பிரம்ம வித்தையாகிய கண்ணனின் உபதேசம் ஸ்ரீமத் பகவத்கீதை எனப்பட்டது. திருமால் அடியார்களின் புகழ்பாடும் நூலை ஸ்ரீமத் பாகவதம் என்றனர். அவ்வாறே உலகநாயகியான அம்பிகை அமரும் இருக்கையை ஸ்ரீமத் சிம்மாசனம் என்றனர். அம்பிகை மீனாட்சியாக பாண்டிய நாட்டில் அரியணையில் அமர்ந்து சிறப்பாகச் செங்கோல் செலுத்தினாள். அதனாலும் அவள் ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி என்ற சிறப்புக்கு உரியவள் ஆகிறாள். ஸ்ரீசக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீசக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே என்ற பாடல் கர்நாடக சங்கீத உலகில் மிகவும் பிரபலமாகியுள்ளது. அதன்படி அவள் ஸ்ரீசக்கரமாகிய அரியணையில் அமர்வதால் ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி என்ற பெயர் அவளுக்கு மிகவும் பொருந்துகிறது. நன்றி.